வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். கொஞ்சமாய் அல்ல, திரளாய் பெருக பண்ணினார். அவருடைய ஊழியக்காரன் எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஆம், பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்தருளினார். உங்களுக்கும் அப்படி செய்வார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமம் அது, சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். யோபு உத்தமனாய் இருந்தார். அவரை போல உத்தமன் பூமியில் யாருமே இல்லை. ஆகையினாலே கர்த்தர் வூட்ஸ் தேசத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் யோபு பெரிய மனுஷனாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எவ்வளவோ பேர் பூமியில இருந்தார்கள், ஆனால் யோபுவை போல உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவரை போல ஒருவரும் இல்லை. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது உத்தம குணம். இந்த உத்தமம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உத்தம குணம் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்தும். ஆகையினாலே மற்றவர்கள் பொய்யர்களாய் காணப்பட்டாலும், மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய், வஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும், நாம் உத்தமத்தில் நடப்போம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமத்தை பற்றி கொள்வோம். உத்தம குணத்தோடு இந்த பூமியிலே வாழ்வோம். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமமாய் யோகியமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வேலையிலே, சம்பாதியத்திலே, ஊழியத்திலே, அழைப்பில், தாளந்துகளிலே, படிக்கிற விஷயத்திலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உத்தமனாயிரு. அப்பொழுது கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். God bless you. Amen. Amen.